Hi, previous year question paperலேருந்து ஒரு செம்ம ஏபிசி completed a work costing 1920 rupees. ஸோ ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ சம்பளம் தராங்களாம்? 1920 ரூபா. ஓகேவா? ஏ ஒர்க்டு ஃபார் 4 days. ஸோ ஏ எத்தனை நாள் வேலை பண்ணுறாரு? 4 நாள். பி ஒர்க்டு ஃபார் 6 days. and C worked for 7 days. ஸோ ஏ 4 நாள், பி 6 நாள், சி 7 நாள் வேலை பார்க்குறாங்க. அண்ட் தேர் டெய்லி வேஜஸ் ஆர் என்ன ரேஷியோ? அவங்களோட ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பளம் இருக்கும்ல, அது எவ்வளோ ரேஷியோவில் இருக்குன்னா 6:5:6. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? சியோட ஒரு மொத்த சம்பளம், அவருக்கு இந்த வேலை முடிச்சதுக்கான மொத்த சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இங்கே 2 விதமாக கொடுத்துருக்காங்க. ஒன்று, ஒரு வேலையோட டெய்லி வேஜஸ்க்கான ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னது? 6:5:6 ஏபிசி. ஸோ அவங்க பண்ண நம்பர் ஆஃப் டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன? A4, B6, 6 இப்போது சியோட மொத்த அமௌண்ட் வந்து தெரியணும். வேற என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ப்ரைஸ் என்ன? 1920. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கரோட வேஜஸோட ரேஷியோ, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டேஸ் இண்டிவிஜுவலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை இண்டிவிஜுவலாக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 6 4s are 24. ஸோ அப்போ 6 5s are 30. 6 7s are 42. ஸோ இந்த ரேஷியோவில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த சம்பளத்தை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது அவங்களோட டெய்லி வேஜஸோட ரேஷியோ, இது அவங்களோட நம்பர் ஆஃப் ஒர்க்கோட ரேஷியோ. ஸோ இதை ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த ரேஷியோவில் தான் இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க? டோட்டல் சேலரியை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 24, 30, 42. ஸோ இது ஏவோடது, பியோடது, சியோடது. இது மொத்தம் தான் என்னவாக இருக்க போகுது? சேலரியாக இருக்க போகுது. ஸோ இதை மொத்தத்தையும் ஆட் பண்ணுறேன். 4 + 2 6, 5 9. ஸோ இப்போது 96. இது மொத்தத்தையும் ஆட் பண்ணால் 96 வருது. இதுதான் என்னவாக இருக்க போகுது? 1920 இருக்க போகுது. எனக்கு யாரோட சேலரி வேணும்? சியோட சேலரி வேணும். ஸோ சியோட பார்ட் எவ்வளோ? 42. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு கிடச்சிரும். ஸோ 6ஆல் போட்டால் இப்போது எனக்கு என்ன தேவை? சியோட இண்டிவிஜுவல் சேலரி தேவை. பண்ணலாமா? 6 7s are 42. 1 6 are 6, remaining 3. 6 6 are 36. 116 is 16, 116 16, remainder 3. 2 16s are 32, அப்புறம் ஒரு 0. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஸோ க்ராஸில் நம்பர்ஸ் இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும், வெளியே இருந்தால் தான் டிவைட் பண்ணணும். ஸோ நம்ம வெளியே டிவைட் பண்ணிட்டோம் உள்ள. ஸோ 120 × 7, 127, 0. 2 7s are 14, remainder 1, 1 7s are 7, 7 + 1 8. ஸோ அப்போ 840 rupees. சியோட டோட்டல் சேலரி எவ்வளவு? 840 rupees. பார்க்கலாமா? எஸ், ஆப்ஷன் டி 840 rupees தான் என்ன? சியோட சேலரி. இந்த மாதிரி ஒர்க்குக்கான அதாவது டெய்லி வேஜ்க்கான ரேஷியோவும் நம்பர் ஆஃப் டேஸும் கொடுத்துட்டிங்கன்னா அதை மல்டிப்ளை பண்ணிங்க, அதாவது இண்டிவிஜுவலாக மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஏ வந்து 4 நாள் வேலை பார்த்தாருன்னா ஏயோட பார்ட் கிட்ட மட்டும் 4 மல்டிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு ரேஷியோ கண்டுபிடிப்பீங்கள்ல, ஸோ இந்த ரேஷியோவில் தான் சேலரியை வந்து இவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி சம்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் சம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் கைஸ், தேங்க்யூ.